நேத்தோட ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கௌதம் கல்யாணத்துலேயே வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் பிரபாக்கு வந்து பர்த்டே கேக் கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கேக்கு அங்கே கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சானுக்கு பயங்கரமாக கோல்டு பிடிச்சனால கொஞ்சம் சிட்டிசன் கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 6:30 இருக்கும். புரூக்ஃபீல்ட் மால் போனோம். போகிறதே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராஃபிக்கில். அங்கே போய் ஸ்லிப்பர் எடுத்துக்கோங்கன்னா வேண்டாம், அட்லீஸ்ட் பர்ஸ் எடுத்துக்கோங்கன்னா வேணாம், அதையும் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பேக் பேக்காவது எடுத்துக்கோங்கன்னா வேண்டவே வேணாம் அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாலும் வந்து இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு அவர் சொல்லுவார் ஒப்பீனியன். சரி, அதனால் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். வேணுங்கிறத கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணால் எனக்கு வேண்டவே வேணான்ட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் தான் வேணான்றாரில் விடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுக்காம இருந்தால் நமக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது சுச்சுவேஷனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நேற்றுக்கு என்னமோ பிரபாக்கு பர்த்டே, ஆனால் சானுக்கு தான் ஜாக்பாட். ஃபுல்லாக புரூக்ஃபீல்ட் மாலில் போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட வச்சுட்டு கரெக்டாக எங்கள் அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி பிரபாபாக்கு இந்த ஹோட்டலில் கேக் கட் பண்ணது கரெக்டாக வந்துருங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தா எங்கள் அம்மா, என் அம்மாவோட ஃப்ரெண்டு சூசா எல்லோரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா கும்காவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட் பண்ணோம். ஷாஜி இல்லாத வந்து சூசா வந்து ஃபில் பண்ணிட்டான். மறக்காமல் எல்லோரும் சான்விகா ஸ்ரீல விலாக் பாருங்கள். பிரபாவோட பர்த்டே விலாக் வந்து சான்விகா ஸ்ரீல அப்லோட் பண்ணிடுவோம். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.